ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில் மத்தியானம் 1 மணி முதல் 2 மணி வரை உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை சற்று நேரம் நாங்கள் தியானிக்க உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையில் அமைக்கேறு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் எழுதின ஒன்று. யோவான் கர்த்தரை பற்றின சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் பத்மு என்ற தீவிலே சிறை வைக்கப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு கர்த்தரை தரிசிக்கிறான். கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். யோவான் பார்த்த தரிசனம், பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறார். பரலோகத்தில் சாட்சியின் கூடாரம் என்ற ஆலயம் திறக்கப்படுகிறது. அப்படியே வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் கூட அவன் சொல்லுவான், பரலோகத்திலே ஆலயம் திறக்கப்பட்டது, அங்கே உடன்படிக்கை பெட்டி அந்த ஆலயத்தில் இருந்தது என்று சொல்லுவான். கர்த்தருடைய ஆலயம் இந்த 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சாட்சியின் கூடாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயம் அது சாட்சியின் கூடாரம். 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் திறக்கப்பட்ட ஆலயத்திலே உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டி என்பதும் கூட அது சாட்சியின் பெட்டி. ஆலயம் எப்படி சாட்சியின் கூடாரமோ அதுபோல உடன்படிக்கை பெட்டிக்கும் சாட்சியின் பெட்டி என்று யோசுவா 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். உடன்படிக்கை பெட்டி, சாட்சி பெட்டி, அது உள்ளுக்கு என்ன விசேஷம், அது உள்ளுக்கு என்ன இருக்குது? அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அதை குறித்து எபிரேயர் எழுதும் போது 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுவார். அந்த பெட்டி தங்கத்தகடு பொதிந்திருக்கப்பட்டது ஒரு பெட்டி. அதற்குள்ள 10 கற்பனைகள். இஸ்ரவேல் ஜன வனாந்தரத்திலே 40 வருடம் அவர்கள் பிரயாணமாய் சென்று பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். அப்பொழுது தேவன் வானத்திலிருந்து அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார், மன்னா. அது ஒரு தங்க கிண்ணத்தில் வைக்கப்பட்டிருக்கும். ஆரோனுடைய தளிர்த்த கோல், இது 3 தான் அந்த பெட்டிக்குள்ள இருக்கும். ஆனால் அது 3ம் ஆவிக்குரிய அர்த்தம் தேவனோட வார்த்தை தான். 10 கற்பனை அது தேவனுடைய வார்த்தை. மன்னா அது தேவனுடைய வார்த்தை தான், அவருடைய வசனம். ஆரோனின் கோல், தளிர்த்த கோல், அதுவும் தேவனுடைய வசனம் தான். சாட்சி பெட்டி. அப்போ இந்த சாட்சி பெட்டிக்குள் இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, அதையும் கூட சங்கீதக்காரன் எழுதும் போது அது சாட்சியின் வசனம், அவருடைய சத்தியம், அது சாட்சி என்று சொல்லி சங்கீதம் 19:7 பாருங்க. 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும், கர்த்தருடைய சாட்சி அது சத்தியம். சத்தியம், கர்த்தருடைய சாட்சி சத்தியம். சத்தியம் என்றால் என்ன? கர்த்தருடைய வசனமே சத்தியம். கர்த்தருடைய வசனமே சத்தியம். கர்த்தருடைய வசனத்துக்கு சாட்சி. அதுபோல
19ஆம் சங்கீதம் 111 கூட சங்கீதக்காரன் சொல்லுவார், உம்முடைய சாட்சி வாசிங்க, உம்முடைய சாட்சிகளை உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். நித்திய சுதந்திரமாக்கி கொள்ளுகிறேன். உம்முடைய சாட்சிகள் வசனம். ஆக ஆலயம் அது சாட்சியின் கூடாரம். அதற்குள் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி சாட்சி பெட்டி. அந்த பெட்டிக்குள் இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை அதுவும் சாட்சி, சாட்சியின் வசனம். உமது சாட்சியின் பேரிலே நான் பிரியமாய் இருக்கிறேன், அதை என் சுதந்திரமாக்கி கொண்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். பரலோகத்தில் யோவான் இன்னும் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் முதலிருந்து பார்க்கும் பொழுது பரலோகத்திலிருந்து புதிய எருசலேம் இறங்கி வருகிறதை பார்க்கிறான். பழைய வானம் பழைய பூமியெல்லாம் போயிருச்சு, புதிய வானம் புதிய பூமி உருவாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து எருசலேம் தன் புருஷனுக்காய் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியைப் போல அலங்காரமாக எருசலேம் இறங்கி வருகிறதை பார்க்கிறான். அந்த வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் முழுவதுமே அந்த எருசலேமை பற்றின வர்ணனை தான் இருக்கும். அதன் வாசல்கள் 12 வாசல்கள், 12 முத்துக்கள். அந்த எருசலேமின் அஸ்திபாரம் அது 12 ரத்தின கற்கள், பொன்னால் ஆன தரை. இப்படி அதை பற்றி வர்ணனை அங்கே சொல்லப்பட்டிருக்கும். யோவான் எழுதும் போது சொல்லுகிறார், நான் அங்கே ஆலயத்தை நான் பார்க்கவில்லை, ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம். வெளிச்சம் கொடுப்பதற்கு சூரியனோ சந்திரனோ இல்லை, அங்கே ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு என்றும் அங்கு சொல்லப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தல் 21, 22, 23 வசனங்களில் பார்த்தா நான் சொன்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருடைய ஆலயம் அது ஆட்டுக்குட்டியானவரே. விளக்கு, வெளிச்சம், சூரியன் சந்திரனுக்கு பதிலா ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. இங்கே பார்த்தோம், சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்படுகிறது. சாட்சியின் கூடாரம் பூலோகத்தில் எடுத்துக்கொண்டாலும் ஆலயம் என்பது அவர்தான். வாசிக்கலாம், எசையா 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், அவரே உங்களுடைய பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். வசிங்க, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். கர்த்தர் தான் பரிசுத்த ஸ்தலம், அவர்தான் ஆலயம், அவர்தான் சாட்சியின் கூடாரம். சாட்சியின் கூடாரம் அவர்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 வருடம் வாழ்ந்திருக்கிறார். மனுஷனாக அவர் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அவருடைய சாட்சிகள், அவருக்கு பரலோகத்திலும் சாட்சிகள் உண்டு, பூலோகத்திலும் சாட்சிகள் உண்டு. ஆலயம் என்றாலே அது ஆட்டுக்குட்டியானவர் தான். ஆலயம் அதற்கு ஒரு பிரமாணம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆலயத்துக்கு ஒரு பிரமாணம், ஆலயத்துக்கு ஒரு அலங்காரம். ஆலயத்தின் பிரமாணம் என்று சொல்லும் பொழுது எசேக்கியேல் தன்னுடைய புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், ஆலயத்தின் பிரமாணம் என்னவென்றால், மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாய் மிகவும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். இது ஆலயத்தின் பிரமாணம். ஆலயத்துக்கு ஒரு பிரமாணம் இருக்குது, அது பரிசுத்தம். அப்படியே ஆலயத்துக்கு ஒரு அலங்காரம் இருக்கிறது. சங்கீத புஸ்தகத்தில் 93:5 பரிசுத்தம் ஆலயத்தின் அலங்காரம், அது நித்திய நாட்கள். வாசிங்க, உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் ஆலயத்தின் அலங்காரம். கர்த்தருடைய ஆலயம் அது கர்த்தரே தான். ஆலயத்தின் பிரமாணம் பரிசுத்தம்.
ஆலயத்தின் அலங்காரம் அது பரிசுத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆலயம். அவரே சாட்சியின் கூடாரம், அவரோட சாட்சி. பரலோகம் போற்றுகிறது பரிசுத்தர். பரலோகத்தின் சாட்சி அவர் பரிசுத்தர். பூலோகத்தில் சாட்சி அவர் பரிசுத்தர். பரலோகத்திலே 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், 1000 10,000 தேவதூதர்கள், இவர்களெல்லாம் உண்டு. எல்லாரும் கர்த்தரை தொழுது கொண்டு இருக்கிறாங்க. 4 ஜீவன்கள் இரவும் பகலும் கர்த்தரை பரிசுத்தர் 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 என்று போற்றி கொண்டு இருக்கிறாங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று பரலோகத்தின் சாட்சி. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது 8, அவைகள் இருந்தவரும் அந்த ஜீவன்கள் அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருக்கின்றன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. இரவும் பகலும் பரலோகத்தின் சாட்சி. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அப்படியே நம்ம வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தோம். 4வது வசனத்தில் அவர் ஒருவரே பரிசுத்தர். எப்படி அவருக்கு பயப்படாமல் இருக்க முடியும்? அவரை எல்லாரும் தொழுது கொள்ள வேண்டும் என்றும் அங்க சத்தம் கேட்குது. யோவானுக்கு பரலோகத்தின் சாட்சி அவர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூலோகத்தில் மனிதனாய் பிறக்க போகிறார். மரியாளுக்கு தேவனுடைய தூதன் வெளிப்படுகிறான். தேவதூதன் வெளிப்பட்டு மரியாளோடு பேசுகிறான். பரிசுத்த ஆவி உன் மீது வந்து நிழலிடும், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம், அது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று தேவதூதன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் அது தேவதூதனுடைய சாட்சி. கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உன் மீது நிழலிடுவார், உனக்குள் பரிசுத்தம் உருவாகும். வாசிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னதத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆவியானவர் தேவ தூதனுடைய சாட்சி, அது பரிசுத்தம். அவர் தேவனுடைய குமாரன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார், வளர்ந்தார், ஊழியத்திற்கு அவர் புறப்பட்டார். ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். 40 நாட்கள் உபவாசம் இருந்து தன்னை சோதிக்க வந்த சாத்தானை அவர் ஜெயிக்கிறார். இப்போ ஊழியத்துக்கு போகிறார். கப்பர்நகூம் என்ற ஒரு இடத்துல, ஒரு பட்டணத்தில் ஓய்வு நாளில் ஆலயத்தில் போய் அவர் போதனை செய்கிறார், போதித்து கொண்டு இருக்கிறார். நிறைய ஜனங்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது. அந்த பிசாசு ஆடுது, அந்த பிசாசு கத்துது. என்ன சொல்லிச்சு அந்த சாத்தான்? மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீர் இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சாத்தானோட சாட்சி, சாத்தானே சாட்சி கொடுக்குது. வாசிங்க பார்க்கலாம். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். சாத்தானோட சாட்சி. அன்னைக்கு யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல.
ஆலயத்தின் தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளல. வேதபாரகர், பரிசேயர், நியாயசாஸ்திரிகள், யூதர்கள் எல்லாரும் குற்றப்படுத்தினாங்க, குறை சொன்னாங்க. போஜன பிரியன், பிசாசுகளின் தலைவன், மதுபான பிரியன் என்றெல்லாம் குற்றப்படுத்தினாங்க. சாத்தான் சொல்லுது, நீர் இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சாத்தானுடைய ஒரு சாட்சியை பார்க்கிறோம். சபையின் சாட்சி என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சபையின் சாட்சி. ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே, சபை ஆரம்பிக்கப்பட்ட புதிதான அந்த நாட்களிலே அப்போஸ்தலர்களுக்கு ரொம்ப நெருக்கடி. அதிகாரிகள் அவர் இயேசுவை குறித்து பேசக்கூடாது, உயிர்த்தெழுதலை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை எச்சரித்தார்கள். எவ்வளவும் பேசக்கூடாது இயேசுவை குறித்து என்று கண்டிப்பாக சொன்னாங்க. அடித்து அவர்களை காவலில் போட்டு எச்சரித்து விடுவித்து அனுப்பினாங்க. விடுதலையான போது அப்போஸ்தலர்கள் பேதுரு மற்ற அப்போஸ்தலர் சீஷர்கள் தங்களை சேர்ந்த சபையாரிடத்தில், விசுவாசிகளிடத்தில் வந்து தங்களுக்கு நடந்ததை சொல்லுறாங்க. அதிகாரிகள் அவங்கள பயமுறுத்தினதை குறித்து, கொடுத்த எச்சரிப்பை குறித்து சபை மக்களோடு சொல்லும் பொழுது சபையார் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை என்ன சொன்னாங்க? உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அற்புத அடையாளங்கள் நடக்கணும். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அது மகிமைப்பட வேண்டும் என்று பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு என்று கர்த்தரை குறித்து சபையின் சாட்சி. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 28-30. ஏரோதும் பொந்திய பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்று ஜெபிக்கிறாங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் என்று பரலோகம் சாட்சி கொடுக்குது. பூலோகத்தில் எத்தனை சாட்சிகள் பூலோகத்தில் எழும்புது. பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு எவ்வளவோ நிரூபங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆவியானவருடைய வார்த்தைகள் பவுலை கொண்டு எழுதப்பட்டது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் கூட பவுலை கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் பரிசுத்தர், அவர் குற்றமற்றவர், பாவிகளுக்கு விலகினவர், அவர் பரிசுத்தர். இது பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னை குறித்து அவர் சாட்சி சொல்லுகிறார். என்னிடத்திலே குற்றம் உண்டு என்று உங்கள் யாராயிலும் சொல்ல முடியுமா? எவனாகிலும் சொல்ல முடியுமா? நான் சத்தியத்தை நான் சொல்லறேன், ஆனால் சத்தியத்தை சொல்ற என்னைய நீங்க பகைக்கிறீங்க. என்னிடத்துல குற்றம் உண்டு என்று என்னிடத்துல குற்றம் உங்களால் காண்பிக்க முடியுமா என்று கேட்பார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 45-46 வசனங்களை பாருங்க. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே, நான் சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை, என்னை நீங்கள் விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? என்கிட்ட பாவம் இருக்குது என்று நீங்க அதை நிரூபிக்க முடியுமா? என்னிடத்துல பாவம் இருக்குது என்று உங்களால சொல்ல முடியுமா? யார் சொல்ல முடியும்? ஒருவராலும் சொல்ல முடியாது. பிலாத்து ஆண்டவராகிய இயேசுவை நியாயம் விசாரிக்கிறான். விசாரித்து பார்க்கும் பொழுது குற்றம் ஒன்றும், மரண தண்டனைக்கு ஏற்ற குற்றம் ஒன்றும் இல்லை. நான் ஒரு குற்றத்தையும் அவரிடத்தில் பார்க்கவில்லை என்பது பிலாத்தோட சாட்சி. அவன் சொல்லுவான். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும் 6வது வசனத்திலும் அவன் சொல்லுவான்,
அவரிடத்திலே நான் ஒரு குற்றமும் பார்க்கவில்லை. நான் அவரிடத்திலே குற்றத்தை பார்க்கவில்லை, நீங்களே என்னோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டான். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது, இவன் நியாய தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி ரோமர்கள் கையில் அவன் கொடுத்துறான். நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, அடித்து சிலுவையில் நீங்கள் அரைஞ்சிக்கோங்க என்று அவன் ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி மனைவியிடத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது. பிலாத்துவின் மனைவி சொல்லுகிறார், அவர் ஒரு நீதிமான், அந்த நீதிமானுக்கு விரோதமா நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். அவர் நிமித்தம் நான் இரவில் சொப்பனத்துல வெகு பாடுபட்டேன். என்ன பாடுபட்டாலோ தெரியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார் சொப்பனத்துல. அவர் நீதிமான், குற்றமற்றவர், அவருக்கு எதுவும் செய்யாதீங்க என்று சொல்லி அனுப்பின பின்பும் கூட பிலாத்து ஒப்பு கொடுத்து விட்டான். இந்த அவனுடைய மனைவி மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19 இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது அவ சொல்லி விடுவான். ஆனாலும் ஜனங்களுடைய கலவரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இவன் பிலாத்துனால அதை ஜமாளிக்க முடியல. ஆகவே அவன் தண்ணீர் எடுத்து கையை கழுவி இந்த குற்றமற்றவருக்கு இவரை நான் தண்டிக்கிறதுக்கு நான் இதில் எனக்கு பங்கு இல்லை, நான் கையை கழுவுறேன், எனக்கு சம்மந்தமே இல்லை. உடனே யூதர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, அந்த பழி எங்கள் மேலே இருக்கட்டும், எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும் என்றார்கள். இன்று வரை இஸ்ரவேல் ஜனம் எத்தனை பாடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு சமாதானம் என்பதே இல்லை. சுற்றிலும் சத்துருக்கள், சுற்றிலும் சத்துருக்கள், எப்போ பார்த்தாலும் யுத்தம் யுத்தம் யுத்தம், போராட்டம்தான், ஒரு போராடி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு அவங்க சொன்னாங்க, அவரை கொலை தண்டனைக்கு சிலுவையில் அறையிறமே, அந்த சாபம் எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும், எங்கள் மேலே இருக்கட்டும் சொல்லியிருந்தா இன்றைக்கு யூதர்கள் நல்லா இருந்திருப்பாங்க. எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் சொன்னதுனால அது பரம்பரையா, வம்சம் வம்சமா, சந்ததி சந்ததியா அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அவரை சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு பிலாத்து ஏரோதுகிட்ட அனுப்புகிறான். ஏரோதுடைய சாட்சி என்ன? லூக்கா சுவிசேஷம் 23:15 பாருங்க. 23:15 ஏரோதும் விசாரிக்கிறான். ஏரோது விசாரித்து விட்டு அவன் சொன்ன பதில் என்ன? உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை, மரணத்துக்கு எதுவாக இவன் ஒன்று செய்யவில்லையே. ஒரு தப்பும் செய்யல. இயேசுவை குறித்த சாட்சி, அவருக்கு எவ்வளோ சாட்சிகள், பரலோகத்தில் பூலோகத்தில் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், அவர் பாவம் இல்லாதவர், குற்றமற்றவர், அவரிடத்தில் எந்த தப்பும் இல்லை. அப்படிதான் அவரை குறித்து சாட்சிகள் இருந்தது. கடைசிய போர் சேவகன் ஈட்டியினால குத்துவான், ரோம் போர் சேவகன், அவனும் சாட்சி கொடுக்கிறான். அந்த சாட்சி மெய்யாய் இருக்கிறது என்கிறான். ஈட்டியில ஓங்கி குத்துறான், ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அவனுடைய சாட்சி என்ன? 19ஆம் அதிகாரம் யோவான் 19:34-35. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யான ஒரு சாட்சியாய் இருக்கிறது. இப்படி சாட்சிகள், ஆண்டவராய் இயேசுவை குறித்து எத்தனை எத்தனை சாட்சிகள். சாட்சியின் கூடாரம், சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அவர் சாட்சியின் கூடாரம், சாட்சிகளால் நிறைந்தவர். இவரை காட்டி கொடுத்து சிலுவை மரணத்துக்கு காரணமாயிருந்த யூதாஸ்காரியத் கூட கடைசியா ஒரு சாட்சி கொடுக்கிறான். குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் நான் பாவம் செய்தேன். அவனுடைய கடைசி சாட்சி பூலோகத்தில்.
குற்றமற்ற ரத்தம், குற்றமில்லாத ஒரு ரத்தம். மத்தேயு சுவிசேஷம் 27 3-5 வரைக்கும். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். உடனே அவன் ஆண்டு கொண்டு செத்தான். அவன் தூக்கு போட்டு செத்துட்டான். அவனோட சாட்சி குற்றமற்ற ரத்தம். அந்த ரத்தம் குற்றமில்லாத ஒரு மாசற்ற ரத்தம். பேதுரு எழுதுவார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நாம் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று அவர் எழுதுவார். அருமையானவர்களே, சாட்சியின் கூடாரம் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஆலயம். சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் அவர்தான். அவர் இப்ப சொல்றாரு, நீங்களே என்னுடைய ஆலயம் என்று நம்மை சொன்னார். எப்படி அவர் ஆலயமோ அதுபோல ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம். அவர் சொல்லுகிறார், நான் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம் நீங்களே என்னுடைய ஆலயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 3:16-17 அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதும் போது அவர் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். கர்த்தருடைய ஆலயம், அதன் பிரமாணமே பரிசுத்தம், அதன் அலங்காரமே பரிசுத்தம். கர்த்தருடைய ஆலயம் அது பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். அவர் எப்படி பரிசுத்த ஒரு ஆலயமாக சாட்சியின் கூடாரமாய் இருந்தாரோ அதே போல நம்மளை எதிர்பார்க்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னார். உங்களை அசுத்தத்துக்கு என்று அல்ல, பரிசுத்தத்துக்கென்றே உங்களை அழைத்திருக்கிறார் என்று பவுல் எழுதுவார். நம்முடைய அழைப்பே ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய, பரிசுத்த வாழ்க்கை வாழ. பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசுவுக்கு அத்தனை சாட்சிகள். இப்போ கர்த்தர் நம்மளை சொல்றாரு, நீங்களே என்னுடைய ஆலயம். என்னுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, அது நீங்களே என்னுடைய ஆலயம். அதுபோல 1 கொரிந்தியர் 6:19 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது 6:19 பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், நம்முடைய சரீரம் அது தேவனால் கிடைத்த ஒன்று. அவர் சாயலாக நம்மை உருவாக்கினார், நம்மை சிருஷ்டித்தார். அவர் கொடுத்த சரீரம். உங்கள் சரீரம் தேவனால் பெற்றுக்கொண்டதென்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நாம் நம்முடையவர்கள் அல்ல, நம்ம கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். அவருடைய ஆலயம், அவர் வாசம் பண்ணும் ஆலயம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். இன்னும் பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது கூட 3:6 சொல்லுவார், நீங்களே அவருடைய வீடு, நாமே அவருடைய வீடாயிருப்போம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் வாசம் பண்ணும் வீடு, அவர் வாசம் பண்ணும் ஆலயம், அவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம், அது நாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமே அவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு வீடு. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்ம குடும்பம் கர்த்தர் வாசம் பண்ணும் ஆலயம். ஆகவே எப்படி கர்த்தர் ஆலயமாகிய ஆண்டவர் சாட்சியின் கூடாரமாய் இருந்தாரோ அதுபோல நாமும் நம்முடைய குடும்பமும் சாட்சியின் கூடாரமாய் இருக்க வேண்டும். அதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகவே தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நாமும் நம்முடைய குடும்பமும் கர்த்தருக்கு சாட்சியின் கூடாரம். ஏன்னா அவருடைய ஆலயம்தான்
சாட்சியின் கூடாரம். நாமே அவருக்கு சாட்சியின் கூடாரம். ஏசாயா புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கும். வாசிங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற, சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அற்புதங்களாய் இருக்கிறோம். ஒரு அருமையான ஒரு சாட்சி. நானும் என் பிள்ளைகளும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு, சியோனிலே வாசமாயிருக்கிற கர்த்தருக்கு நாங்கள் அடையாளங்கள். என்ன சாட்சி! கர்த்தருக்கு நாங்கள் அடையாளமானவர்கள், கர்த்தருக்கு நாங்கள் அற்புதமானவர்கள். ஆம் அருமையானவர்களே, அதற்குத்தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு குடும்பம், பிள்ளைகள் என்றெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பூலோகத்தில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வீடு கொடுத்திருக்கிறார். வீடும் ஒரு நோக்கத்துக்கு தான் கொடுத்தார், குடும்பம் ஒரு நோக்கத்துக்கு தான் கொடுத்தார், பிள்ளைகள் ஒரு நோக்கத்துக்காக தான் கொடுத்தார். எல்லாமே தேவனுடைய ஒரு பிளான், ஒரு நோக்கம். நம்ம நினைப்போம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து இந்த பூமியை வாங்கி அல்லது பரம்பரை சொத்து நான் அருமையான ஒரு வீட்டை என்னோட பூமியில் கட்டி எழுப்பியிருக்கிறேன். என்னோட பிரயாசம், என்னுடைய கையின் பிரயாசம், இது என்னோட பிளான், நான் போட்ட பிளான், அழகான வீடு என்று நம்ம ரசிக்கிறோம். அதை பார்த்து சந்தோஷப்படுறோம். சந்தோஷமாக நாம் அதை அனுபவிக்கிறோம், அதில் வாசம் செய்து கொண்டு இருக்கிறோம். தேவன் ஏன் வீட்டை கொடுத்தாராம்? தேவன் வீடு கொடுத்தது இப்போ நம்மளுடைய பிரயாசத்தினால் அல்ல, நம்முடைய திறமையினால், சாமர்த்தியத்தினால் அல்ல. வீடு என்பதை கர்த்தர் கொடுக்கிறது. வீடு ஏதோ வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், அவங்க சுதந்திரம் என்றாலும் அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. நம்ம எந்த இடத்துல வாழணும், நம்ம வீடு எந்த ஊரில் இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், நம்ம எந்த காலகட்டத்தில் நம்ம வாழணும். இப்போ இந்த வருடம், இந்த காலகட்டத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம எந்த காலகட்டத்தில் எந்தெந்த மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதும், எந்தெந்த இடத்துல நாம் குடியிருக்க வேண்டும் என்பதும், இதெல்லாம் தேவனுடைய முன் தீர்மானம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்றச் செய்து, பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து, பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும், முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள், நம்முடைய காலங்கள், எந்த வருஷத்தில் பிறந்து எந்த வருஷத்தில் நம்முடைய ஓட்டம் முடிய போகுது, இது அவர் முன்குறித்த தீர்மானம். இன்னும் இருக்கணும்னாலும் இருக்க முடியாது, இப்போ போகணுன்னாலும் போக முடியாது. அவருடைய தீர்மானம். நம்முடைய காலங்கள், நம்முடைய காலங்கள், இதையெல்லாம் அவருடைய முன் தீர்மானம். காலங்களையும் முன்குறித்து, அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்து வச்சிருக்கிறார். யார் யாரு எந்தெந்த ஊரில், எந்த தேசத்தில், அந்த தேசத்தில் எந்த இடத்துல குடியிருக்க வேண்டும் என்பதை தேவன் குறித்திருக்கிறார். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நாம் இப்போ இன்னொரு ஊரில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அது தேவனுடைய முன் தீர்மானம். எதுக்காக வீட்டை கொடுத்தார்? குடியிருப்பின் எல்லையை தேவன் கொடுத்த நோக்கம் என்ன? நமக்கு ஒரு காலங்களை கொடுத்திருக்கிறாரே. 70 வருஷம், 80 வருஷம், 90 வருடம் என்று ஒரு காலகட்டத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரே. நமக்கு கொடுக்கப்பட்ட காலகட்டத்தின் நோக்கம் என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட குடியிருப்பின் அந்த நோக்கம் என்ன? ஏன் வீடு கொடுத்தாரு? எந்த நோக்கத்துக்காக? அடுத்த வசனம், கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக, தேவனை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். வீடு கொடுத்தது எதுக்கு? நம்ம வீட்டுக்குள்ள தேவனை கண்டுபிடிக்கணும். நம்முடைய வீட்டுக்குள்ள தேவன் இருக்கிறார், அந்த வீட்டை கொடுத்தவர் இருக்கிறார், அந்த வீட்டுக்குள்ள நம்ம அவரை தேடி கண்டுபிடிக்கணும். ஆகவே நம்ம கர்த்தரை தேடுவதற்கு, கர்த்தரை தேடி அவரை கண்டு கொள்ளுவதற்கு தான் நமக்கு வீடு கொடுத்தார், ஒரு குடும்பம் கொடுத்தார். அப்படிதான் பிள்ளைகளை தேவன் கொடுத்தார்.
எதற்கு பிள்ளைகளை கொடுத்தார்? இல்லாட்டாலும் கேட்டு வாங்குகிறோம். எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், ஒரு பெண் குழந்தை வேணும் என்று நம்ம கேட்டு வாங்குகிறோம். தேவனும் கொடுக்கிறார். பிள்ளைகளை தேவன் ஏன் கொடுத்தாராம்? நானும் என் பிள்ளைகளும் சீயோனிலே வாசமாயிருக்கிற தேவனாகிய கர்த்தருக்கு அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம். அதுக்கு தான் கொடுத்தார். அடையாளம், கர்த்தருக்கு அடையாளம், கர்த்தருக்கு சாட்சி. கர்த்தருக்கு நாம் சாட்சிகளாய் இருக்க, நம்ம சாட்சியின் கூடாரமாய், நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சாட்சியின் கூடாரமாய் இந்த பூலோக வாழ்வில் நம்ம இருந்தாதான் பரலோகத்தில் நம்ம அவரோடு ஆளுகை செய்ய முடியும், அவரோடு இருக்க முடியும். இந்த பூலோகத்தில் நாம் ஒரு சாட்சியின் கூடாரமாய் நம்ம இருக்கிறதுக்காக தான் தேவன் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். வீட்டை கொடுத்தது அவரை தேடி கண்டுபிடிக்க, பிள்ளைகளை கொடுத்தது நாம் இந்த பூமியில் அவருக்கு அடையாளமாக, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சாட்சியாக, அடையாளமாக, அவருக்கு நாம் அற்புதங்களாய் இந்த பூமியில் இருக்கிறதுக்கு தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார். பிள்ளைகள் என்பதே தேவன் கொடுத்த ஒரு சுதந்திரம் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. 127 சங்கீதம் 4வது வசனத்தில் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் அது கர்த்தருடையது. நமக்கு வளர்க்குறதுக்கு கொடுக்குறார். நாம் கர்த்தரோட பாதையில் பிள்ளையை வளர்த்து கடைசியில் அவர்கிட்ட நம்ம அதை கணக்கு கொடுக்கணும், சேர்ப்பிக்கணும். ஆகவே பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அப்போ அவன் முதிர் வயதிலும் அதை விடமாட்டான். இப்போ எல்லாருக்குமே பிரச்சனை பிள்ளைகளால தான். குழந்தை பருவத்தில் சொல்கிறதெல்லாம் கேட்டுச்சு, வளர வளர இப்போ வாலிப பருவம், ஒரு பேச்சு கேட்கறதில்ல, அதுக்கிட்ட நம்மால் பேசவும் முடியறதில்லை என்று பிள்ளைகளை குறித்து ஒவ்வொரு தாயும் தகப்பனும் ப்ரேயருக்கு சொல்லுவாங்க. ஆனால் பிள்ளையை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தி இருந்தால் முதிர் வயதில் அதை விடமாட்டான்னு போட்டிருக்குது. அப்போ சின்னதில் கீழ்ப்படிஞ்சது இப்போ எப்படி கீழ்ப்படியலை? நடக்க வேண்டிய வழியில் நம்ம நடத்தலை. ஏன்னா நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. நடக்க வேண்டிய வழியிலே அதை எப்படி நடத்தணும்? கர்த்தருக்குரிய போதனை, கர்த்தருக்குரிய சிட்சை, கர்த்தருக்குரிய போதனைகளை, கர்த்தருக்குரிய சிட்சைகளை கொடுத்து பிள்ளைகளை நம்ம நடத்துகிறோம். முதிர் வயதிலும் விடமாட்டோம். ஆகவே தான் பிள்ளைகளை தேவன் கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்கிறது, எப்படி நடத்துறது கற்றுக் கொடுங்க. மனோவா தம்பதிகள் கர்த்தரிடத்தில் கேட்டாங்க, நீங்கள் சொன்ன காரியம் எங்களுக்கு நடக்கும் பொழுது, நீங்கள் சொன்ன காரியம் எங்கள் வாழ்விலே நிறைவேறும் போது அந்த குழந்தையை நாங்கள் எப்படி நடத்த வேண்டும், நாங்கள் அதை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்டாங்க. இன்னைக்கு நமக்கு பிள்ளைகள் கிடைத்தோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதுவும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தா ரொம்பவே சந்தோஷப்படுவோம். அதை எப்படி நான் வளர்க்கணும், அதை எப்படி நான் நடத்தணும் என்று மனோவா தம்பதிகளைப் போல கேட்டிருக்கிறோமா? அப்படி கேட்டிருந்தா இப்போ நம்ம கவலைப்பட மாட்டோம். இப்போ பிள்ளைகள் நிமித்தம் எத்தனை கலக்கம், மன நிம்மதி இல்லை, மன நிறைவு இல்லை, வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, நிம்மதியாக சாப்பிட முடியல, உறங்க முடியல. பிள்ளையை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு நோய்வாய்ப்பட்டு சாகிற பெற்றோர் எத்தனை பேர் இருக்காங்க? ஏன்னா வீட்டுக்கு அடங்கலை, சமுதாயத்துக்கு அடங்கலை. இன்றைக்கு கெட்ட பெயர் வாங்குது. பெற்றோருக்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுக்குற பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோருடைய மனவேதனை எத்தனையா இருக்கும். ஆகவே பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும் என்று பெற்றோர் கர்த்தரிடத்தில் கேட்கணும். ஏலி என்று ஒரு ஆசாரியன் இருந்தான். ஏலி தன் பிள்ளைகளை, அவன் ஒரு ஆசாரியன், தேவனுடைய ஊழியக்காரன். ஆசரிப்பு கூடாரத்தில் அவன் தேவனுடைய ஊழியக்காரன். ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளை, விசுவாசிகளுடைய பிள்ளைன்னா உலகமே பார்க்கும், எல்லாரும் பார்ப்பாங்க. ஏலியின் பிள்ளைகளை அவன் இஷ்டத்துக்கு தான் வளர்த்தினான். கர்த்தருக்குரிய சிட்சை, கர்த்தருக்குரிய போதனை அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏன்னா கர்த்தரே ஒரு நாள் சொன்னார்,
நீ என்னை காட்டிலும் உன் பிள்ளைகளை மதிப்பானேன்? எனக்குரிய காணிக்கைகளை எடுத்து தன்னை கொழுக்க பண்ணும்படி உன் பிள்ளைகளை நீ மதிக்கிற அப்படின்னு கர்த்தரை கேட்டார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம் பாருங்க. 29. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படி நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். பாத்தீங்களா? கர்த்தர் கேட்கிறார். கர்த்தரை காட்டிலும் பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து அவங்க விருப்பத்துக்கு கர்த்தருக்குரிய காணிக்கை அதுல பிரதானமானவைகளை எடுத்து தங்களை கொழுக்க பண்ணினாங்களாம். ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளை தேவன் பார்க்கிறார். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பார்க்கிறார். அதிலும் இவங்களை பார்க்கிறார். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொன்னாரு, உன் தகப்பனையாவது தாயையாவது என்னை காட்டிலும் அதிகமாய் நேசித்தால் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்படியே தன் மகனையாவது என்னை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37வது வசனம் பாருங்க. 37. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஏலி ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். ஆசரிப்பு கூடாரத்துல அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணம் மதிப்பு இதையெல்லாம் காட்டிலும் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டான். கர்த்தர் சொல்லுகிறார் சாமுவேலிடத்துல அவனுடைய பிள்ளைகளை குறித்து பேசும்போது, ஏலி தன் பிள்ளைகளை அடக்கவில்லை. தப்பு செய்யும்போது பெற்றோர் பிள்ளைகளை கண்டிக்கணும், அதை அடக்கணும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவன் தன் பிள்ளைகளை இஷ்டத்துக்கு விட்டுட்டான். பிள்ளைகளை அடக்கவில்லை. பிள்ளைகள் தேவனை அறியவில்லை. அது பேலியாளின் பிள்ளைகளாய் அது வளர்ந்தது. பேலியாளின் மக்களாய் அது வளர்ந்தாங்க. எப்படி இருக்கும்? ஒரு தேவ ஊழியருடைய பிள்ளைகள் சீர்கெட்டு போகும்போது, கர்த்தர் இப்படி குற்றப்படுத்தும் போது அது எத்தனை பயங்கரம். ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13-14. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் அவர்களுடைய குற்றம் குறைகளை சொல்லி அவங்கள சீர்படுத்தி இருக்கணும். ஆனா அடக்கல, கண்டுக்கல. தப்பு செய்தாலும் பேசாமலே இருக்கிறோம். அப்படி அல்ல. பிள்ளைகள் தப்பு தவறு செய்யும் பொழுது பெற்றோர் போதிக்கணும், அதை சிட்சிக்கணும், அதை கண்டிக்கணும். கர்த்தருக்குரிய போதனை, கர்த்தருக்குரிய சிட்சை பிள்ளைகளுக்கு இருக்கணும். அப்பதான் சாட்சியின் கூடாரமா இருக்க முடியும். நானும் என் பிள்ளைகளும் கர்த்தருக்கு அற்புதமாய் அடையாளமாய் சாட்சியாய் இருப்போம்ங்கிறது நிறைவேறும். அவன் பிள்ளைகளை அடக்கவில்லை. அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தால் செய்த அக்கிரமம் ஒருபோதும் அந்த ஏலியின் பிள்ளைகளுடைய ஏலியின் பிள்ளைகளின் அக்கிரமம் ஒருபோதும் காணிக்கையினாலாவது பலியினாலாவது நிவர்த்தி செய்யப்பட மாட்டாது. தண்டனை வந்தே ஆகும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளுடைய பிள்ளைகள், ஊழியர்களுடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஒரு விசுவாசியும் அவருடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு சாட்சியின் கூடாரம். ஒரு ஊழியர் அவருடைய பிள்ளைகள் அது கர்த்தருக்கு சாட்சியின் கூடாரம். அருமையானவர்களே, நாமும் நம்முடைய குடும்பமும் கர்த்தருக்கு அது சாட்சியின் கூடாரமாயிருக்கணும். இப்படி நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. நல்ல சாட்சியும் இருக்குது, கெட்ட சாட்சியும் இருக்குது பிள்ளைகளை குறித்து. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? நம் மீதும் நம்முடைய பிள்ளைகள் மீதும் தேவனாகிய கர்த்தர் கொண்டிருக்கிற நோக்கம் நாம் சாட்சியின் கூடாரமாயிருக்க வேண்டும்.
நமக்கு வீடு கொடுத்தது அவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு, பிள்ளைகளை கொடுத்தது நாம் சாட்சிகளாய் நிற்பதற்கு. நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. எசாயா 44:3-4. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் வறண்ட ஊற்றுவேன். நிலத்தின் மேல் என் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும். உன் சந்ததி, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லி இருக்கிறார், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கர்த்தர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவருடைய ஆவியும் கொடுப்பார், அவருடைய ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். கொடுப்பேன். அடுத்த வசனம். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஒரு வாய்க்கால் ஓரத்துல இல்ல ஒரு குளத்தம் கரையில இருக்கிற அரளி செடி எவ்வளவு செழிப்பா கொத்து கொத்தா பூக்கள் பூத்து இருக்குமோ அது போல உன் பிள்ளைகள் இருப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? சங்கீதம் 144:12 பாருங்க. 144:12. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும். எங்கள் குமாரர், நம்முடைய பையங்கள்லாம் ஒவ்வொரு மகனும் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கற்களைப் போல இருப்பாங்க. நம்முடைய ஆண் மக்களும் பெண் மக்களும் அப்படி இருப்பார்களாம். எப்படி இருக்காங்க நம்முடைய பிள்ளைகள்? எப்படி இருக்கிறாங்க? இன்னும் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் உன் பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள். மனைவி வீட்டோரங்களில் படரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். நம்ம குடும்பம் இன்னைக்கு சாட்சியின் குடும்பமா இருக்குதா? சாட்சியின் கூடாரமாய் இருக்குதா? கர்த்தருக்கு அடையாளமாக அற்புதமாய் காணப்படுகிறோமா? தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் அதற்குத்தான். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளையின் சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே. நமக்கும் சமாதானம் இல்லை, பிள்ளைக்கும் சமாதானம் இல்லை. நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருந்தால் நமக்கு சமாதானம், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இல்லை, அப்போ நமக்கு ஏது சமாதானம்? ஆனால் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பாங்க, அவர்களுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, தேவன் நம்மை சாட்சிகளாய் தெரிந்து கொண்டார். கர்த்தர் நம்மை அவருக்கு சாட்சிகளாக தான் தெரிந்து கொண்டார். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும், நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க? வீட்டுக்குள்ள, நம்ம ஊருக்குள்ள, நம்முடைய தேசத்துல, உலகம் முழுவதும். அப்போஸ்தலர் 1:8 பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நம்ம வீட்டுக்குள்ளும், சமுதாயத்திலும், நம்ம ஊருக்குள்ளும், நம்முடைய தேசத்திலும், உலகம் முழுவதும் நாம் சாட்சியின் கூடாரமாய் தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டான். ஆகவே உன் மீதும் உன் பிள்ளைகள் மீதும் என் ஆவியையும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அருமையானவர்களே, சாட்சியின் கூடாரம், நமக்கு சாட்சிகள் என்பது தேவை. நம்மை பற்றின சாட்சிகள் என்ன? துர்சாட்சி இருக்கா? நற்சாட்சி இருக்கா? ஏதோ சாப்பாடை பரிமாறுறதுக்கு கூட நற்சாட்சி பெற்றவங்க 7 பேரை பிரித்து எடுத்தாங்க அப்போஸ்தலர் நாட்கள்ல. பந்தி விசாரிப்பு. ஏன்னா அன்னைக்கு எல்லாத்தையும் விற்று கொண்டு போய் அப்போஸ்தலர் பாத்தில் வச்சுட்டு எல்லாருமே குடும்பமாக எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம். அப்போ இந்த சாப்பாடு பந்தி விசாரிப்பில் பிரச்சனை வந்துருச்சு. யூத ஸ்திரீகளுக்கும் கிரேக்கர்களுக்கும் விதவைகளுக்கு சரியா சாப்பாடு கொடுக்கல என்று ஒரு பிரச்சனை வந்தப்போ பேதுரு சொல்லுவார், நாங்கள் இதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, நாங்கள் வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும், போதிக்கணும், ஆகவே நாங்கள் இந்த காரியத்தில் ஈடுபட முடியாது.
ஆகவே பந்தி விசாரிப்புக்கென்று ஒரு 7 பேரை தெரிந்தெடுப்போம். அவங்க பரிசுத்தாவி பெற்றவங்களாய் இருக்க வேண்டும், நற்சாட்சி பெற்றவங்களாய் இருக்க வேண்டும், அவங்களுக்கு ஒரு நல்ல சாட்சி இருக்கணும். அப்படி நற்சாட்சி பெற்று பரிசுத்தாவி பெற்ற 7 பேரை பிரித்தெடுத்து பந்தி விசாரிப்புக்கு, அப்பதான் பட்சபாதம் இல்லாம எல்லாருக்கும் பரிமாற முடியும், பிரச்சனைகள் வராது. நற்சாட்சி ரொம்ப அவசியம். வேதத்தில் நற்சாட்சி பெற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை குறித்து நற்சாட்சி கொடுப்பார், காயுவை குறித்து நற்சாட்சி கொடுப்பார், தேமேத்ரியு அப்படிங்கிறவனை குறித்து நற்சாட்சி கொடுப்பார். நல்ல நல்ல சாட்சிகள் உண்டு. 3 யோவான் 3வது வசனம், சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று, சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். காயுவை குறித்து ஒரு நற்சாட்சி, சத்தியத்தில் நடந்து கொண்டு இருக்கிறான் என்று கேட்டபோது பவுலுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு சாட்சி. தீமோத்தேயை குறித்து என்ன சாட்சி? 12வது வசனம், தேமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல், எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன், சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன், சத்தியத்தை கடைப்பிடிக்கிறதிலும் கை கொள்ளுகிறதிலும் அவன் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். சாட்சி. இப்படி நற்சாட்சி பெற்றவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அருமையானவர்களே, நம்மை பற்றின சாட்சி என்ன? நாம் கர்த்தருக்கு சாட்சியின் கூடாரமாய் இருக்கிறோமா? கர்த்தர் நம்மை அழைத்ததும் தெரிந்து கொண்டதும் அதற்குத்தான். நானும் என் பிள்ளைகளும் சீயோனிலே வாசமாய் இருக்கிற கர்த்தராலே நாங்கள் அவருக்கு அடையாளங்களாக அற்புதங்களாய் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி நம்மையும் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் தேவனுடைய திட்டம், அவருடைய தீர்மானம். நாம் சாட்சியின் கூடாரங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, அருமையான உம்முடைய வேத வாக்கியங்களுக்காய் நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமியிலே எங்களை உமக்கு சாட்சிகளாய் தெரிந்து கொண்டீர். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய சத்தியத்தை பிரஸ்தாபம் பண்ண ஆண்டவரே சாட்சிகளாய் தெரிந்து கொண்ட கர்த்தருக்கு மகிமை. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாட்சியின் கூடாரங்களாய் இந்த உலகத்திலே காணப்பட தகப்பனே, நீர் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறட்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட எல்லா சகோதர சகோதரிகளோடு உம்முடைய பிரதான கிருபை விளங்கட்டும். குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். குடும்பம் குடும்பமாய் சாட்சியின் கூடாரங்களாய் விளங்க உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன். உமக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். துதிகன மகிமையில் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவுலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.